தகுதியும் உடைய ஒருவர் தான் இந்த ஆட்சியாள வேண்டும். நான் சொல்றேன், திறமையும் தகுதியும் இருக்கிற ஆட்சியாளர் விஜய் எப்படி ஆட்சியாள முடியும்? அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். கரூர் சம்பவத்திலே அவர் நின்றுப்பார், ஓடி போகாம நின்றுப்பாரு. கரூர் சம்பவத்தில் அங்கேயே கண்ணீர் விட்டுருப்பார். வீட்டுக்கு போய் நான் கண்ணீர் வடிச்ச ரூம சத்திட்டு கலவிட்டு இருக்க மாட்டார். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? விஜய் போகும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு மாஸ் எலிவேஷன் அவங்களோட வார்த்தையில சொல்ல கிடைக்குதோ மற்ற தொகுதிகள்ல யாருமே இல்ல. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? ஒண்ணுல பெரம்பூர்ல இன்னைக்கு ஆட்கள் இல்லைங்க. பெரம்பூர்ல விஜய்க்காக வாக்களிக்கிற போய் கேட்பதற்கான ஆட்கள் இல்ல. உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் கொஞ்சம் நடுநிலையா இல்லை ரொம்ப கரெக்டாக பேசக்கூடியவங்க விஜய்க்கு சொல்லக்கூடிய பெர்சன்டேஜுங்கிறது 8 to 12 தான். பட் ஆனால் சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விடுறோமோ அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லும்போது இல்லை அபவ் 20 கிராஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையில அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, 234ல நமக்கு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 தொகுதிகளில் தான் விஜய் வேட்பாளர்கள் பத்தியா நம்ம பாக்குறோம், பேசுறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் காட்டுறாங்க. நம்ம தொடர்ச்சியாக நம்ம சர்வே டீம் வச்சிருந்தோம்னா ஒவ்வொரு தொகுதியில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பட் ஆனா நான் நிறைய பேர்ட்ட பேசும்பொழுது பார்க்கும் பொழுது இப்ப ஒண்ணு இல்லை, என்னோட ஊர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். தாவேக்கு ஆட்களே இங்க இல்ல. பல ஊர்களில் இதான் நிலைமை. தாவேக்குடைய வேட்பாளரோ மற்றவர்களோ களத்திற்கே வரவே இல்லை. அவங்க பேசாம வீட்டுல இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், செலவு செய்ய முடியல, அவங்கள ரொம்ப திணறாங்க. எப்படி நோட்டீஸ் போட்டு கொடுக்குறோம்னு சொல்லி கேட்கறாங்க. சில இடங்களில் மக்கள் ஆதரவு கொடுக்க ரெடியா இருந்தாலும் அவங்க கேட்கறாங்க, என்ன திமுக நோட்டீஸ் வந்துருச்சு, அதிமுக வந்துருச்சு, அவங்கள கடைசி. நான் இன்னொன்று சொல்றேன், பொதுவாகவே இந்த தேர்தல் ரொம்ப டல்லான தேர்தலை தான் பார்க்கிறேன். இவங்க எல்லாம் முடியும், திமுக அதிமுக டிவியில பேசினா போதும், நம்ம சோசியல் மீடியால பேசினா போதும், நம்ம எதுக்கு போய் களத்துல பேசணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. டல்லான தேர்தலாக தான் இருக்கிறது. அதை தாண்டி தாவேக்க விஜய் போகும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு மாஸ் எலிவேஷன் அவங்களோட வார்த்தையில சொல்ல கிடைக்குதோ மற்ற தொகுதிகள்ல யாருமே இல்ல. களத்துல யாருமே இல்ல. அவங்களால உண்மையே முடியல. காசு செலவு பண்றதுக்கு அவங்களால முடியல. அவங்க ரொம்ப பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. போய் ஏன்னா காசு கொடுத்து சீட்டை வாங்கிட்டாங்க, 6 கடலை வாங்கிட்டாங்க. மறுபடியும் காசு செலவு பண்ண முடியாது. இந்த காசை எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு ஏதாவது அடகு வைக்கணும், நீங்க நிலத்தை விற்கணும், இடத்த விற்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல போயிட்டாங்க. அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறதுனால பேசாம இருக்கிறாங்க. சில தொகுதிகள்ல அதிமுக திமுக விலகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அது சில பேர் போற போக்கில் எழுதுறாங்களா, அது உண்மையாங்கிறது தெரியல. அது ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க நம்ம பார்க்கின்ற பிரபலமான தொகுதிகள் வில்லிவாக்கம், எழும்பூர், டி நகர், பெரம்பூர், திருச்சி கிழக்கு, ஆர்கே நகர், சென்னை சார்ந்த தொகுதிகள், திருச்சி இலங்கை கிழக்கு, அதே மாதிரி சீட்டர் நிற்கிற திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி அருண்ராஜ் நிற்கிற திருச்செங்கோடு, இதை தாண்டி மற்ற தொகுதிகளில் பெருசாக இவங்களுக்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள், யாருன்னு தெரியாத வேட்பாளர்கள். இந்த வேட்பாளர்களை மக்கள் ஆதரிப்பார்களான்னு கேட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் அவர்கள் இது விஜய்க்கான வாக்குனாலும் யோசிக்க கூட அதான் சொல்றேன். அதனாலதான் இது ஏன் 20% மேல போகாதுன்னு நான் சொல்றேன்னா, இவர்கள் யோசிக்க கூட இருக்கிறார்கள். இது வாக்களிப்பதனால், விஜய்க்கு வாக்களிக்கிறதுனால இவர் விஜய் ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரு. அப்போ நம்ம ஒரு ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணணுமா, இல்ல ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணுமா அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்கிறது. அந்த ஒரு இடத்தில் நான் யோசிக்கும் பொழுதுதான் நான் மறுபடியும் அந்த 2021 அப்படிங்கறத கொடுக்க மாட்டேன். May 4 பார்க்கலாம். நம்ம May 4 நம்ம சொல்றது கரெக்டா இல்ல நம்ம சொல்றது அதையும் மீறி மக்கள் வாக்களிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இப்போ ஒரு 12% இல்ல 15% வரைக்கும் வந்துட்டாலே அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, 3வது பெரிய கட்சி அப்படிங்கிறது மிக உறுதியாயிரும். அப்படிதான் பெரிய ஹிஸ்டரி தானுங்க அது. நீங்க என்னதான் நம்ம விஜயோட அரசியல் குறித்து நமக்கு நிறைய 1000 விமர்சனம் இருந்தாலும் மக்கள் அதை கொடுக்குறாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் போகணும். அது பெரிய ஹிஸ்டரி தான். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எடுக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலில் மாறுகிறார் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் May 4 பிறகு தாவேக என்னவாக போகிறது அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியும் எனக்கு இருக்கிறது. விஜய்ங்கிற அந்த தலைவர் அரசியலில் தொடர்ச்சியாக நீடிப்பாரா? ஏன்னா நீங்க தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய காலத்திலேயே அவரால் செய்ய முடியல. நான் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் பேச அவர் சொன்னாரு,
விஜய் ஒண்ணு எதிர்கட்சி தலைவராகணும் இல்ல முதல்வராகணும், இது ரெண்டு நடக்காட்டியும் விஜய் திரும்ப சினிமாக்கு போயிடுவார். அவர் சொன்ன வருஷன், நான் வேற மாதிரி வருஷன் சொல்றேன், அவர் வேற மாதிரி வருஷன் சொல்றாரு. ஏன்னா விஜயால என்னங்க அமைதியா அவர் வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பா நீங்க நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இன்னைக்குமே கூடங்க அவரோட சினிமா கலைஞர் தான் வெளியே வர்றாரு. அது வந்து ஒரு அழுகை காட்சியாக இருக்கலாம், தேர்தல் களத்துல இல்ல முட்டி போட்டு போற காட்சியாக இருக்கலாம், இதெல்லாமே சினிமா கலைஞர் தான் வெளியே வர்றாரு. விஜய்ங்கிற அரசியல்வாதி வெளிப்படவே இல்லை. விஜய்ங்கிற அரசியல்வாதி வெளிப்பட்டிருந்தா கரூர் சம்பவத்திலே அவர் நின்றுப்பாரு, ஓடி போகாம நின்றுப்பாரு. கரூர் சம்பவத்தில் அங்கேயே 2 கண்ணீர் விட்டுருப்பாரு. வீட்டுக்கு போய் நான் கண்ணீர் வச்ச ரூம சாத்திட்டு கலவு விட்டுருக்க மாட்டார். அப்போ அந்த அரசியல்வாதி வெளிப்படல. அப்ப மே 4ஆம் தேதி ரிசல்ட்ஸை பார்த்த பிறகு நம்ம வந்து நம்மள ஜெயிக்கல, நம்ம பெருசா இன்னும் கதையெல்லாம் விட்டீங்க நீங்க, ஜான் ஒரு கதை விட்டான், ஆதவ ஒரு தான் கதை விட்டான், 140 நீங்க வீட்டுக்கு வீட்டு விஜய் நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அவரோட டிசிஷன்ங்கிறது சினிமாவிற்கு போகாதான் இருக்கும். ஏன்னா சும்மா எப்படி இருக்க முடியும்? அடுத்த 3 வருஷம் தேர்தல் கிடையாது. விஜய் பேசுகின்ற விஷயங்கள் இனிமேலாம் பிரபலமாக உடனே பிரேக்கிங் நியூஸா போடா, டிக்கர்ல போட்டு விடுப்பா, 8வது பக்கத்துல வந்து ஒரு பெட்டி செய்தியா போடுப்பா, நீங்க அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு 6வது பக்கத்துல போடுப்பா, முதல் பக்கத்துல யாரும் போட மாட்டாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தல் போது மறுபடியும் பேசு பொருளாக 15% வச்சிருக்காரு, அவர் மறுபடியும் காங்கிரஸ் கூட போலாமான்னு யோசிக்கிறாரு, பாஜக இருக்கலாமான்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி நடக்குமே தவிர இந்த இடைப்பட்ட அந்த 3 வருட காலத்திற்கு விஜய் என்ன செய்வார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதனால மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விஜய் ஆக்கினாலும் விஜய் அதை பயன்படுத்திக் கொள்வாரா? எனக்கு தெரிந்து விஜயோ தாவேக்கோ அதை பயன்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கே பனையூர் சும்மா தாங்க இருக்கு. இல்ல எலெக்ஷன் டைம்லயே காத்து வாங்கக்கூடிய ஒரே கரகாட்ட கோஷ்டி ஒரே அந்த கோஷ்டியா தான் இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப சின்ன சின்ன அலுவலகம் கூட பாருங்களேன், அவங்க கூட ரொம்ப பரபரப்பா செயல்பட்டு இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. ஆனா இங்க ஏன் தெரியுமா? புஷியானது சாவி வச்சிருக்காரு. புஷியானது எப்போது திறக்கிறாரோ அப்பதான் பனையூர் திறக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? அப்போ அதனால இன்னைக்கே பரபரப்பா இல்ல. இதற்கு பிறகு விஜய் வந்து நீலாங்கரையில இருந்து கிளம்பினாலாம் இப்ப ஒண்ணுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த 4 பேர் பாவமா நின்றுட்டு இருக்கானே ஒரு 2 வருஷமா, அவனை முதல்ல கூப்பிட்டாப்பா நீ எல்லாம் வீட்டுக்கு போ, நீ எல்லாம் வீட்டுக்கு போய் நல்லபடியா சாப்பிட்டு தூங்கு, இனிமேல் நீ வந்து நீலாங்கரை வாசல்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, காலம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஏர்போர்ட்ல யாரும் நின்னாங்கன்னா ஏர்போர்ட் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. விஜய் அந்த மீடியா போக்கஸ்ல இருந்து அவர் வந்து கீழே இறங்கிடுவார். ஏன்னா இந்த யாருக்கு இப்ப ஆளுங்கட்சி யாரு, எதிர்கட்சி யாரு, மினிஸ்ட்ரி என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத நோக்கி இந்த விவாதங்கள்லாம் மாறிவிடும். விஜய் பத்தி 2 நாள் பேசுவாங்க. விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருந்தாரா, 3ஆம் சக்தியாக விஜய் வளர்ந்து விட்டாரா, பாஜகவை பின்னுக்கு தள்ளி விட்டாரா, நாம் தமிழரை பின்னுக்கு தள்ளி விட்டாரா, அது போன்ற விவாதங்கள் ஒரு நாள் நடக்கும். யூடியூப்ல ஒரு 2-3 நாள் நடக்கலாம், இல்ல ஒரு நாள் நடக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி விஜய் நீட்சி இருக்குமா, நீட்சி இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். மக்கள் வந்து விஜய் கட்சிக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்தாலும் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து விஜய்க்கோ அவர் கட்சி ஸ்ட்ரக்சருக்கோ கிடையாதுன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன், ஸ்ட்ரக்சரே இல்லைங்க. நீங்க அதான் நம்ம இதுல வந்து ஒண்ணு இல்ல, ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தா இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகவே மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இவங்க கொடுக்குற பில்டப்புக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்கனாலே விசில் உங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கணும். ஆட்கள் இல்லாம திணறாங்க அவங்க. இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. நீங்க வந்து எங்கள்கிட்ட நிர்வாகிகளாவே அவ்வளவு பேர் மக்கள் இயக்கத்துல வந்து நிர்வாகிகள் இருக்காங்க, கட்டமைப்பு எங்கள் பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கு என்கிட்டே சொன்னாங்க, நானே பேசியிருக்கேன், கடைசி நிலை வரைக்கும் நமக்கு இருக்குன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மாவட்டத்தை தாண்ட முடியல, மாவட்ட கட்டமைப்பை தாண்டா நகரமும் ஒன்றியமுமே பல்லிக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்காங்க. சில தொகுதிகள்ல இருக்கும். ஒண்ணு பெரம்பூர்ல இன்னைக்கு ஆட்கள் இல்லைங்க. பெரம்பூர்ல விஜய்க்காக வாக்களிக்கிற போய் கேட்பதற்கான ஆட்கள் இல்ல. விஜய் போற நேரம் மட்டும் ஒரு லைம் லைட் கிடைக்கி, மத்த நேரம் டல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஏன்னா புஷியானதா ஆர்கனைஸ் பண்றாருல, அவர் சிவாட்ட சொல்லி அங்க இருக்கிற மாநிலத்தை சொல்லி ஆர்கனைஸ் பண்றா, ஆட்களுக்கு திரட்டுறா அப்படிங்கிறாரு, திரட்டுறாரு அவரு. மத்தபடி விஜய் என்ன சொல்லி திரட்ட, தளபதி வராரு, தளபதி பாப்பாரு, தளபதியோட போட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி திரட்டுவாங்க. அதை தாண்டி நீ இயல்பா நீ வாப்பா நீ உட்காந்து வேலை பார்ப்பானே, எவன் வேலை பார்ப்பான்? யாருங்க ஆட்களே இல்லாம எப்படி வேலை பார்ப்பாங்க? ஸ்ட்ரக்சரே கிடையாது. விஜய் கட்சியில வேலை பார்க்கறதுக்கு ஆட்களும் இல்ல, ஆட்கள் இருந்தாலும் என்ன வேலை பார்க்கணும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாம தான் இருக்கிறாங்க. இல்ல விஜய் கட்சியில ஒரு 10 பேர் ஸ்டார் கேண்டிடேட் இருப்பாங்க. அதை கடந்து முக்காவாசி பேருக்கு எந்த மணி பேக்கப்பும் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன்ஸும் கிடையாது. விஜயும் அவங்கள வந்து ஸ்டேஜ்லயோ இல்ல வேன்லயோ ஏற்றி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணல. அவங்கெல்லாம் எப்படி களத்துல ஃபேஸ் பண்றாங்க? ஓவரா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களா மக்கள்கிட்ட? ஆமாங்க, அதான் சொல்றேன். நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு 10-15 ஊர்ல போன் பண்ணினீங்க, உங்க தொகுதியில தாவேக்க நிக்கிதா, தாவேக்க வந்து யார் வேட்பாளர், தாவேக்க நீங்க பாத்தீங்களா, நோட்டீஸ் வாங்கலாம் நீங்க கேளுங்க, அவங்க சொல்லிடுவாங்க. இல்லங்க திமுக பார்த்தேன், வேட்பாளர் யாருங்கிறது தெரியும், அவர் வந்தாரு, உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டாரு, ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாரு, விஷயம் நான் பார்க்கல, நான் எங்கேயுமே பார்க்கல, அப்படிதான் சொல்லுவாங்க. நீ பல ஊர்களுக்கு இதான் பிரச்சனை, பல தொகுதிகளை இதான் பிரச்சனை, வெளியவே போக முடியல, அவங்க பேசாம இருக்கிறாங்க, பணிமனைகள் இல்ல, உட்கார்ந்து பேசுறதுக்கான இடங்கள் இல்ல. இப்ப எல்லா கட்சிகளும் நீங்க பணிமனைகள் பார்த்திருக்கலாம், வெவ்வேறு ஒரே ஒரு தொகுதியிலேயே வந்து ஒரு 10 பணிமனை கட்டிருப்பாங்க, ஒரு வார்டுக்கா திமுக கட்டிருப்பாங்க. அங்க எப்ப பார்த்தாலும் ஒரு 50 பேர் நின்றுட்டே இருப்பான். விஜய் கட்சியில ஒட்டுமொத்தமா போறக்கே 50 பேர் இல்ல, ரொம்ப சில பேருக்கு ஒரு நாள் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் போறாங்க. அவங்களும் நிறைய பேர் வேலை செய்யறவங்க, வேற பாவம், சனி ஞாயிறுல திடீர்னு போவாங்க.
எலெக்ஷனுக்கு முதல் நாள் போக முடியாது, உங்களுக்கு எம்சிசி அது போக முடியாது. அந்த நேரத்துலயும் போகிறதுக்கு ஆட்களும் இல்ல. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்கறது சாயந்தர நேரங்களில் ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆட்கள் வர்றாங்க. அவங்க பாவங்க வேலையை விட்டுட்டு வரணும். நீ மாவட்ட செயலராக இருக்கிற முதற்கொண்டு சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வேலையை விட்டுட்டு வரணும்னா ஏன் வேலையை விட்டுட்டு வரணும்? நீ காசு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். விஜய் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. புசியானந்த் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அப்ப நான் வேலையை விட்டுட்டு வரணும், நீயே காசு கொடுக்க மாட்டேன், நான் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போடணும்னா எதுக்கு போடணும்? அதுக்கு நானே நின்று போயிருப்பேனே. நான் எவ்வளவு எஸ்கேப் ஆகி நான் பேசாம இருக்கேன், நீ வந்து தலையை கொடுத்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க கேட்கறாங்க. மேனிஃபெஸ்டோவாவும் டிவிகேவால பெருசா இம்பாக்ட் கொடுக்க முடியல. 2 days பிஃபோர் வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ்க்குன்னு தனியா ஒரு ஈவெண்ட் வச்சாங்க. அது பெருசா இம்பாக்டே கொடுக்கல. ஈவன் அவங்களோட ஹார்ட்கோர் கேடர்ஸ் கூட அதை பெருசா ஸ்ப்ரெட் பண்ணல. என்ன காரணம்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க, 2 விஷயங்கள் விஜய் விஷயத்தில் எந்த ஒரு தொலைக்காட்சியும் விவாதிக்கப்படவில்லை. ஒன்று கொள்கை, இரண்டாவதாக தேர்தல் அறிக்கை. ஏன் கொள்கையும் நாங்கள் வெவ்வேறு கட்சியோடு திருடியது, தேர்தல் அறிக்கையும் நாங்கள் வெவ்வேறு கட்சியோடு திருடியது. திருடினதை வேற பெருமையா இவர் என்ன சொல்றாரு, அவங்கள மாதிரி நான் இல்ல, நான் புதுசா ஒண்ணு பண்ணிருக்கேன். என்ன புதுசா பண்ணிருக்கேன்? அவங்க 2000 சொன்னாங்கல்ல, நான் 2005 சொல்லியிருக்கேன். இது என்ன புதுசு இருக்கு? நம்ம 12,000 சொன்னாங்களா, நான் 25,000 சொல்லியிருக்கேன். அவங்க 5 லட்சம் சொன்னாங்களா, நான் 25 லட்சம் சொல்லியிருக்கேன். இது என்ன புதுசு இருக்கு? ஏங்க, ஒரு இடத்துல முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நான் கண்டினியூ பண்ணுவேன் 8வது வரைக்கும் சொல்றாரு. அந்த அளவுக்கு அப்பட்டமா காப்பி அடிப்பீங்களா நீங்க? அது முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை வெற்றி காலை உணவு திட்டம் மாத்த வேண்டியதானே? அதையே மாத்தாம இருக்கீங்க. அப்பட்டமா காப்பி அடிப்பீங்களா? எல்லாமே வந்து திமுக அதிமுக அறிக்கையில இருந்து அப்பட்டமா காப்பி அடிச்சுட்டு அதுல வேற வந்து நாங்கெல்லாம் வித்தியாசமான சொல்லிருக்கோம். யாராவது படிச்சு பார்த்தாங்களா? முதல்ல இந்த கட்சிக்காரன் இருக்கிறவங்க 96 பக்கத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் 2 விஷயங்களை தாவேக செய்ததே கிடையாது இது வரைக்கும். அவங்களோட கொள்கை புத்தகத்தை நான் சொல்றேன், கொள்கை பரப்பு செயலாளர் உட்பட படிச்சிருக்க மாட்டார், விஜயே படிச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி தேர்தல் அறிக்கை விஜய் முழுக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டப்பா. என்ன பேசுறோமோ அதை விட ஸ்கிரிப்டா எழுதி கொடு. இவ்வளவு பக்கம் பண்ண முடியாது. திருக்குறளை பத்தி 4 விஷயம், அறம் பொருள் இன்பம், முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லு, ஹைலைட்ஸ் மட்டும் நான் படிச்சுட்டு போயிடுறேன். கடைசியா நான் பிட்டு ஓட்டுறேன். அதுதான் புசியானந்த் படிச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? ஆதவர்ஜுனா படிச்சிருப்பாரா? இந்த கொள்கை பொதுச்செயலாளருக்கு அருண்ராஜ் படிச்சிருப்பாரா? ஜான் ஒரு டீமை வச்சு எழுதி அதை அவர் வந்து ஸ்பெல் செக் ஏதாவது பண்ணி கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. அவ்வளவுதான். இதுதான் டிஸ்கஷன் உட்படுத்தப்பட்டதா? நீங்க வந்து தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு வந்து ஊராக சென்றதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குழு வந்து ஏதாவது செய்தது, ஏதாவது பங்களித்திருக்கிறதா? அதுக்கு ஏதாவது போட்டிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், கனிமொழி தலைமையிலான குழு, டிஆர் பாலு தலைமையிலான குழு, இவர்களை எல்லாம் சந்தித்த பெரிய லிஸ்ட் போடுவாங்க. இதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி போடுவாங்க. அது கூட போட்டாங்க தேர்தல் அறிக்கையில. அதுவே போடல, நேரம் போயிட்டாங்க. ஏன்னா நான் காப்பி அடிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா காப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் என்னப்பா திமுக என்னப்பா சொல்லுவாங்க, மாநில உரிமை குறித்து பேசுவாங்க. ஓகே, நம்மள மாநில உரிமையில ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் நீங்க வந்து அறம் பொருள் இன்பம் அதுல சொல்றாரு, திறமையும் தகுதியும் உடைய ஒருவர் தான் இந்த ஆட்சியாள வேண்டும். நான் சொல்றேன், திறமையும் தகுதியும் இருக்கிற ஆட்சியாளர் தான் விஜய் எப்படி ஆட்சியாள முடியும்? உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? என்ன அரசியல் முதலே அடி அதான் சொல்ல, அரசியல்வாதியாக நீங்களோட திறமை என்ன, தகுதி என்ன? இன்பம்னு சொல்லி சொல்றாரு. இன்பம் என்பது தன் மக்களின் இன்பம் குறித்து அவர்கள் யோசிக்க வேண்டும். தன் மக்கள் இன்பம் அவர்கள் எந்த மக்களும் வீட்டுல இருக்கிற பொண்டாடி பிள்ளைகளா? அவங்களே நீ காப்பாற்ற மாட்டேற, நீ மக்களோட இன்பத்துக்கு நீங்க போயிட்டீங்களா? நீங்க சொல்லிருக்கிற பல விஷயங்கள் நீங்க வந்து அப்ப என்ன சொல்றது, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பெயரோட குல விளக்கு திட்டமா 2500 நான் வந்து எடப்பாடி சேலை கொடுக்குறாரு, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாரு. அதே மாதிரி நானும் தாலி தங்கம் கொடுக்குறேன், சேலை கொடுக்குறேன். மாமன் சீர் சொல்லிட்டு நான் மோதிரம் போடுறது எப்படி போடுவாருன்னு தெரியல. எல்லா குழந்தைங்களுக்கும் நான் மோதிரம் போட்டு விட போறேன், மாமன் சீரு. நீங்க வந்து 6 சிலிண்டர், அவங்க 3 சிலிண்டர், நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். நீங்க வந்து மீன்பிடி தடை காலத்திற்கு அவங்க 12,000 கொடுக்குறாங்க, 12,000 கொடுக்குறாங்க, நான் 25,000 கொடுக்குறேன். எல்லாவற்றிலும் ஒரே விஷயத்த நம்பர்ஸை மட்டும் மாத்தி போட்டிருக்காரு. அப்போ அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறவே மாறாது. இன்னொன்று ரொம்ப லேட்டா வேற கொடுக்குறாரு. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல், 4 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலையா? வெறும் சம்பிரதாயத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற லெவல்ல தான் இதை டீல் பண்ணியிருக்காங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் 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 அவர் சொன்னால, திருப்பரங்குன்றத்தில் விஜய், திருமங்கலத்தில் விஜய். அந்த விஜய் என்ற முகம் மட்டுமே நமக்கு போதுமானது. அந்த முகத்திற்குத்தான் வாக்கு. தேர்தல் அறிக்கைக்கு வாக்குகள் இல்ல, வேட்பாளர்களை காமிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. விசில் விஜய், இது 2 மட்டும் போதுமான ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால சார் நீங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன சார், பிரச்சனையே இல்லை சார், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இது தேவையில்லாம தேர்தல் அறிக்கை கொடுங்க சார், எல்லாரும் சம்பிரதாயத்துக்கு கொடுக்குறாங்க, நம்மளோட சம்பிரதாயத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதோட அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அதனாலதான் அது பெரிய பேசுபொருள். நீங்க ஆக்சுவலா நீங்க முதல்லயே போட்டு உங்களோட பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தராக ஊரா போய் நம்ம தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிற தெரியும் பண்ணலையே. மேஜரான அறிவிப்புகளை வந்து அவங்களோட கட்சியோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போடலாம், இல்ல வீடியோ ஃபார்மேட்ஸ்ல போடலாம், இல்ல கார்ட் ஃபார்மேட்ல போடலாம். அப்படி எதுவுமே பண்ணாம ஒரு கட்சி இருக்குமா? இவங்க கட்சி அப்படிதான் இருக்குது. அவங்க வந்து ஐடி விங்க வச்சிருக்காங்க. ஆனா ஐடி விங்கு ஜான் ஆரோக்கியசாமி கண்ட்ரோல்ல இருக்கு. லாயர் விங்க வச்சிருக்காங்க, அட்வொகேட் விங்க வச்சிருக்காங்க. அது புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி கண்ட்ரோல், சீட்டு கண்ட்ரோல்ல இருக்கு.
நீங்க வந்து சில அணிகள் ரொம்ப 4 அணிகள் தான் வச்சிருக்காங்க. அந்த 4 அணிகளுமே ஜான் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதாவது ஒரு நீ புள்ளி வைக்கணும்னா கூட ஜான்கிட்ட நீங்க போய் பர்மிஷன் வாங்கணும். இது ஒரு கட்சியே நினைக்கிறீங்களா நீங்க? ஜானுங்கிற சர்வாதிகாரி கீழே நடந்துட்டு இருக்கிற ஒரு ஜோம்பி கூட்டம் இது. அந்த கூட்டம் என்ன பண்ணுமா? அறிவாளிகள் யாராவது அண்ணன் இதை போடலாமா? அதெல்லாம் போடக்கூடாதுப்பா, தளபதிக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா, புசியானந்தனை திட்டுவாருப்பா, இப்படி ஒரு செயல்பட்டு இருக்க கூட்டம் இது. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒன்றை வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து எதுவும் வர்ற மாதிரியே தெரில. இண்டிபெண்டா விஜய் ஃபேன்ஸ் நிறைய விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதை கடந்து கட்சி சார்புலன்ட்டு எதுவுமே வர்றதில்ல. வாய்ஸ் ஆஃப் காமன் தரப்புல இருந்தும் எதுவும் வர்றதில்ல. அவங்க என்னதான் பண்றாங்க? இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ல எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் ஆஃப் காமன் எம்ப்ளாயிஸ் ரொம்ப கம்மி தான். அவங்க ஃபர்ஸ்ட் 40 தொகுதிக்கு தான் வேலை செய்ய சொல்லிருக்காங்க. 40 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? அடுத்த மாசம் 5ஆம் தேதி நம்ம எங்க வேலைக்கு போகலாம், 4ஆம் தேதி. ஏன்னா அவனுக்கு தெரியும், வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு எப்பயோ தெரியும் இவன் சோழி முடிய போகுதுங்கிறது தெரியும். அவனுக்கு ரியாலிட்டி தெரியும்ல. அப்போ யாவது ஒரு அந்த ஆபீஸ 4ஆம் தேதி நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவாப்ல. அப்ப 5ஆம் தேதி நம்ம வேலை தேடணும். நம்ம எலெக்ஷன் சீசன் முடிஞ்சு போச்சு, ஐபேக் இல்ல, வேற அரசியல் நிறுவனம் இங்க வேலை செய்யாது. நம்ம மறுபடியும் ஏதாவது பத்திரிகை கம்பெனிக்கு போலாமா, இல்ல நம்ம வந்து எழுத்து பணிகளை பார்க்கலாமா, இல்ல நம்ம ஏதாவது சர்வே எடுத்து கொடுக்கலாமா, என்ஜிஓக்கு ஒர்க் பண்ணலாமா? அவங்களோட மைண்ட் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கும். இன்னும் என்ன பெருசா நீங்க இந்த வாய்ஸ் ஆஃப் கமனை பயன்படுத்தி நம்ம விஜய் வந்து ஆபீஸ்க்குலாம் போனார். வாய்ஸ் ஆஃப் கமனை பயன்படுத்தி இது வரைக்கும் விஜய் கட்சியில செய்தது என்ன? எந்த அளவுக்கு நீங்க ஒண்ணு இல்லைங்க, எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்க ஒருத்தர் வந்து எல்லா வேட்பாளர்களையும் ஒன்னா போட்டு நான் ஒரு வீடியோ ரெடி பண்றேன். அதையும் ஒரு தனிப்பட்ட நபர் தான் ரெடி பண்றான். வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் ரெடி பண்ணல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் போட்டிருக்கலாம். உன் கட்சி சார்பா கேண்டிடேட்ஸ வந்து நீ வீடியோவா நீ ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணலாம். அவங்க பிரச்சாரம் பண்றதை ஏதோ பிரச்சாரம் இது பண்ணலாம். அவங்கள பேச சொல்லி அந்த வீடியோக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு இது பண்ணலாம். எதுவும் லிட்டரலி எதுவுமே பண்ணாத ஒரு கட்சியை நான் இங்கதான் சார் பாக்குறேன். ஏன்னா எனக்கு அவங்கள கம்பேரே பண்ணாதீங்க. மக்கள் நீதி ஆபீஸ்ல போய் பார்த்திருக்கேன். எவ்வளவோ வேலை பார்த்த கட்சி அது. இது வந்து கட்சியே அல்ல. ஆதவர்ஜனா தன்னுடைய தேவைகளுக்கு வாய்ஸ் ஆஃப் கமனை பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். மேபி ராஜ்பவன் கொஞ்சம் பயன்படுத்திக்குவாரு, சென்னையில இருக்கிற வேட்பாளர்கள் பயன்படுத்திக்குவாங்க. வேட்பாளர்களுக்கு ஆதவ் விசிகால இருந்த நேரத்துல வெல்லும் ஜனநாயகம் மாநாடுன்னு அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுக்கான போட்டோஸ் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. டிஜிட்டல் மீடியால பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் இவர் வந்து டிவிகேக்கு வரும்போது டிஜிட்டல் மீடியாவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இங்க வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் தரப்புல இருந்து எதுவுமே பண்ணல. ஈவன் டிவிகேல இருந்துமே எதுவுமே பண்ணல. அதுக்கு என்ன காரணம்? இல்லங்க, அதுக்கு பிரச்சனை என்ன? ஜான் எதையுமே செய்ய விட மாட்டாருங்க. ஜான் வந்து எல்லாமே என்ன கேட்காம நீ எப்படி மூச்சு விடலான்னு கேட்பாரு ஜான். அவர் பழைய தூக்கி புசியானந்த் மேல போடுவார். இல்ல புசியானந்த் எப்படி ரியலாவே அப்படிதான் இருந்திருக்கலாம். யாரை கேட்டா அதை மூச்சு விட்டீங்கன்னு கேட்பாரு. அதை ஒரு நான் காசு கொடுக்குறேன் இல்லையா, மூச்சு விட்டுக்கிறேன், சரி காசு கொடுக்குறேன் மூச்சு விட்டுக்க பண்ணுங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் ஜானை கேட்கணும்னா ஜானுக்கு என்ன 10 கைகள் இருக்கா, இல்ல 10 மூளை இருக்கா? ஒரு மூளையே வேலை செய்யாது. அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? விஜய் ஒரு 10 to 12% ஓட்டை ஷுவரா பிரிப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியும். அவர் பிரிக்கக்கூடிய ஓட்டு கோரா எந்த கட்சியை அஃபெக்ட் பண்ணுன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லங்க, எல்லா கட்சியிலும் டேமேஜ் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து இப்போ சர்வே சொல்ற எல்லாருமே அதிமுக உடைய கோர் வாக்குகளை விஜய் பிரிக்கிறார். அதாவது உங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு பார்த்து வளர்ந்த அதிமுகவினர் இந்த முறை விஜய்க்கு வாக்கு, அந்த சினிமா பிம்பத்தில் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள். ஏன்னா திமுக கோர் பேங்க் போகாது. ஏன்னா திமுக ஒரு இடத்துல நகர்த்திட்டார் அவரு. இப்போ திமுக கோர் பேங்க்ல இருக்கவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாராவது போடுவாங்க. அவங்க போடக்கூட வாய்ப்புகள் இருக்கு. 18 வயசு 19 வயசு 20 வயசு போடக்கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் திமுக கோர் பேங்க் போகாது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிமுக பிரிகிற வாக்கள் ஆன்டி இன்கம்பன்சியா இது வரைக்கும் அதிமுக போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இல்ல போன முறை நாங்கள் மக்கள் நீதி மையத்தை ஒரு மாற்றா பார்த்தோம், நாம் தமிழரை மாற்றா பார்த்தோம் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாம் போடுவாங்க. பாஜக 11% அந்த சதவீதம் கடுமையாக அடிபடும். 2 காரணம். ஒண்ணு, எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட முடிச்சு விட்டார். 27 தொகுதியில இல்ல தாமரை மொத்தம் 34 நிக்கிறது சுருக்கிறதுனால அது 3% கட்சியா மாறப்போகுது. அந்த 11% 3% ஆச்சுன்னா அந்த 7% எங்க போகும்? அது ஒண்ணு அதிமுக திரும்பி வரணும். அதிமுக திரும்ப வரணும். ஆனா அதிமுக திரும்பி வராது. அப்ப அது விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்ப அந்த மாதிரியான கணக்குகள் அதுல நடக்கும். திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் வாக்கள், விசிக, அதிமுக, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரியான வாக்குகள் நீங்கள் சில இடங்களில் அவர்களுக்கு போகும். இந்த இடத்துல பிரதானமான கட்சி இல்ல, அப்ப அவங்களுக்கு வாக்களிக்கலாம். அதிமுக கூட்டணி கட்சியான பாமக மேபி வட தமிழகம் ரொம்ப போகாதே, ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. நீங்க அமமுக மற்ற வாக்கள் அதுவும் கொஞ்சம் விஜய்க்கு போகலாம். பாஜக வாக்கள் பெருசா போகும், நாம் தமிழர் வாக்கள் போகும். ஏன்னா மாற்றம் இந்த வாட்டி எனக்கு சீமானோட விஜய் பெட்டரா தெரிகிறாரு அப்படின்னு நினைக்கிற சில கூட்டம், அது இந்த வாக்கள்லாம் போகும். ஈக்குவலா தான் போகும். ஆனா இதனால திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்பட்டுரும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி முழுக்க விஜய் எடுக்கிறார் அப்படி சொல்லிட முடியாது. அதே இடத்துல திமுக வாக்களை தான் பிரிக்கிறாரா அப்படி சொல்லிட முடியாது.
அதிமுக வாக்களையும் பிரிக்கிறார், திமுக வாக்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களையும் பிரிப்பார். அப்படிதான் போகும். கொஞ்சம் அன்கிளியரா தான் இருக்கு. விஜயோட ரோல் வந்து கொஞ்சம் அன்கிளியரா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் சார். இன்னொன்னு நிறைய ஆமா, தொகுதிகள்ல clear ஆ இருக்கு. இல்ல இல்ல, சார், அதான் அவர் ADMK ஏற்படுத்த போற இம்பாக்ட் நிச்சயமாக வந்து நீங்க நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். தொகுதியாக அவர் யாரு கடுமையா பாதிச்சிருக்காரு, எந்த வேட்பாளரை பாதிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம நான்கு பேர் பேசணும் சார். பட் இந்த பெர்சன்டேஜ்க்குள்ளதான் நான் சொல்றேன். இந்த பெர்சன்டேஜ்க்குள்ளவே இவர் என்னென்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு, இவரால் விஜயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் அப்படிங்கறத நம்ம ரொம்ப கிளியரா பார்ப்போம். எந்த செக்டார் ஓட்டு விஜய் நோக்கி வந்திருக்கு, அப்படி அபார்ட் ஃப்ரம் கட்சியை கடந்து எந்த செக்டார் வந்து விஜய் நோக்கி வந்திருக்காங்க அப்படிங்கறதுமே கொஞ்சம் முக்கியமா இருக்கும் சார். கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஒருவேளை வட மாவட்டங்கள் அதிகமா எடுக்கிறாருன்னா அப்போ வன்னியர்கள் வாக்குகளா இல்ல ஆதிராவிடர்கள் வாக்குகளா? ஏன்னா நம்ம விக்ரவாண்டி மாநாடு எல்லாம் பார்த்தோம். இன்னைக்குமே வந்து சில பேர் பிசிகோட வாக்களை எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுல கூட மாறுபடுறேன். ஒட்டுமொத்தமா அப்படிலாம் போகாது. அதிலே அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரியாதவர்கள் இருப்பாங்க நான் பார்க்கிறேன். அரசியல் புரியாதவர்கள் வாக்கில் வேண்டாலும் போகுமாலே தவிர அரசியல் தெரிந்தவர்கள் விசிக பக்கம் தான் நிற்பார்கள். நீங்க அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ வேறு சில கூட்டணி கட்சியோட வாக்குல தென் மாவட்டங்கள்ல போகுது அப்படின்னா தென் மாவட்ட சமூக மக்கள் போறாங்களா, இல்ல மத்திய மாவட்டத்துல முத்தையர் வாக்கு எல்லாம் பிரிச்சிருக்காரு, அவரு திருச்சியில கூட பிரிச்சிருக்காரு அப்படி சொன்னா அப்ப அந்த மக்கள் விஜய் பின்னாடி போறாங்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான பகுப்பாய்வும் இருக்கும். இந்த பக்கம் தெரியல எவ்வளவு தூரம் நம்ம வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அப்படி பிரிக்க முடியும் தெரியல. பட் ஏஜ் வைஸா நம்ம பார்க்கலாம். ஏஜ் வைஸா எப்படி நம்ம இந்த வாக்கள் பிரிஞ்சிருக்கு, முதல் தலைமுறையா இந்த இரண்டாம் தலைமுறையா இல்ல மூத்தவர்கள் போட்டிருக்கிறார்களா அப்படிங்கறத பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அர்பன் ரூரல் அப்படிங்கிற டிவைட பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து அப்பர் மிடில் கிளாஸா, லோயர் மிடில் கிளாஸா, இல்ல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் இருக்கேன் பாக்குறேன். சார், ஃபைனல் கொஸ்டின். ஆக்சுவலி விஜய் ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. விஜய் கடந்து வேற யாராவது ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல க்ளோஸ் டு ஃபைட்லயாவது நிக்கிறாங்களா? இல்லங்க, நான் விஜயுமே சொல்றேன், பெரம்பூர்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. இந்த நேரம் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. நமக்கு வந்து 23 தான் அதுக்கான கிளியர் ரிசல்ட்ஸ் தெரியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டு இருந்த நேரம், இந்த நேரத்துல வைட்டமின் பா வந்து பயங்கரமா பாயவும் ஆரம்பிச்சிருக்கு எல்லா இடங்களிலும். அதனால அது வந்து விஜய் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண விஜய் கொடுக்குறான்னு சொல்றாங்க. பட் கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது விஜய் அதை மேட்ச் பண்றாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இதை தாண்டி டஃபா ஃபைட் கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றது ஆதவர்ஜுனா கொஞ்சம் கொடுக்கலாம், பட் ஆனா ஜெயிக்க மாட்டார். மரியவல்சன் கொடுக்குறான்னு சொல்றாங்க, அவரும் ஜெயிக்க மாட்டார். மற்ற யாருமே கூட பெருசா வந்து லீட் எடுத்துருவாங்க அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்ல. அதான் சொல்றேன், இந்த ஒரு 5-6 தொகுதிகள் சென்னையில இப்ப பெரம்பூர் 1ஆவதோ 2ஆவதோ, நீங்க வந்து வில்லிவாக்கம், ஆர்கே நகர், எக்மூர், எழும்பூர், இன்னும் 2-3 தொகுதிகள்ல ஒரு 2வது இடத்திற்கு விஜய் இது மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் தாவேக 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி சிட்டி பேஸ்ல கொஞ்சம் திருச்சி சைடோ இல்ல வந்து கோவை சைடோ வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். கோவை கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. திருச்சி சைடு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை தாண்டி எல்லா இடங்களிலும் 3வது இடங்கள் தான் போவார்கள். நிறைய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். நான் சொல்றது ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் டெபாசிட் இழக்கும். சில தொகுதிகள்ல 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த லெவல் தான் இருக்கும். ஆமா ஆமா. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.